வெல்கம் டு ஏகேஎம் ஃபேமிலி விளாக்ஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, நம்ம ஏற்கனவே வெசல்ஸ்லாம் பூஜா வெசல்ஸ்லாம் எப்படி க்ளீன் பண்ணுறது, அதோட நிறம் மாறாமல் ரொம்ப நாள் வரைக்கும் எப்படி ஸ்டோர் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். அதுக்கெல்லாம் எப்படி இன்னைக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு சாமி கும்பிட்டோம் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் எடுத்துக்கிட்டு அதில் அரை டீஸ்பூன் அளவுக்கு சந்தனம் ஆட் பண்ணிக்குவோம். அந்த சந்தனத்தையும் இதையும் நல்லா பன்னீர் விட்டு நல்லா குழப்பி எடுத்துக்குவோம். நல்லா பன்னீர் விட்டு குழப்பி எடுக்கும்போது அதோட வாசனையே அவ்வளோ அருமையாக இருக்கும். நம்ம பூஜைக்கு ரெடி பண்ணி வச்சிருக்கிற அந்த பாத்திரம்லாம் தொடச்சி காய வச்சு வச்சிருக்க பாத்திரத்துலலாம் நல்லா குழப்பி வச்சிருக்க அந்த சந்தனத்தை தடவி, அப்புறம் அதுக்கு மேலே ஃபுல்லாக குங்குமம் எடுத்து வச்சுக்குவோம். எல்லா வெசல்ஸ்லையும் நல்லா வச்சுக்குவோம். ஒவ்வொரு வெசல்ஸ்லையும் நம்ம வைக்கும்போது அது ஒற்றைப்படை எண்ணில் இருக்குதா அப்படிங்கிறத மட்டும் நம்ம கொஞ்சம் கவனமா பார்த்துக்கணும். நமக்கு ஒற்றைப்படை எண்ணு தான் நம்ம ரொம்ப சாமியோட கடாசத்துக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்பயுமே நிலையில பொட்டு வச்சாலும் சரி, கதவுல பொட்டு வச்சாலும், விளக்குல, சாமி போட்டாவுல, இது மாதிரி எதுல பொட்டு வச்சாலும் அந்த பொட்டு கடைசியில ஒற்றைப்படை எண்ணில் இருக்கா அப்படின்னு சொல்லி எண்ணி பார்த்துக்கணும். நான் பொட்டு வைக்கும் போதே எண்ணிக்கிட்டு தான் வைப்பேன். அதனால நான் மறுபடியும் அதை எண்ணி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ எல்லாத்துக்குமே மஞ்சள் வச்சுட்டோம். மறுபடியும் எல்லாத்துலேயும் குங்குமத்தை ஆட் பண்ணி நம்ம பூஜைக்கு தயார் பண்ணி எடுத்து வச்சுக்குவோம். தயார் பண்ணி எடுத்து நம்ம பூஜை பண்ற இடத்துல வச்சுக்குவோம். பூஜைக்கு எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்குவோம். விளக்கெல்லாம் எடுத்து வச்சுட்டு, அதுக்கப்புறமா விளக்குக்குள்ள திரி போட்டு, திரிக்கு மேல எண்ணெய் ஊற்றி நம்ம எண்ணெய் நல்லெண்ணெய் ஊற்றலாம், வேற எண்ணெய் ஊற்றலாம், கூட்டு எண்ணெய் ஊற்றலாம், விளக்கெண்ணெய் ஊற்றலாம், நல்லெண்ணெய் ஊற்றலாம். இப்படி வேப்பெண்ணெய் நமக்கு நம்மளோட சாமிக்கு நமக்கு உகந்த அளவுக்கு நம்ம எண்ணெய் வச்சு ஏற்றுவோமோ அதே மாதிரி நம்ம வச்சுக்கிட்டு ஃபர்ஸ்ட் அதுக்கப்புறமா எல்லாத்துக்கும் சாமி போட்டோவுக்கு வாசலுக்கு எல்லாத்துலயுமே பூ வச்சு நம்மளோட ஃபர்ஸ்ட் அலங்காரத்தை முடிச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம விளக்க ஏற்றி சாமி கும்பிட்டுக்குவோம். இப்போ நம்ம அலங்காரம் ஃபுல்லா முடிச்சாச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் எப்பயுமே வாசல்ல விளக்கு ஏத்திட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம வீட்டுக்குள்ள விளக்கு ஏத்தணும். இல்ல நம்ம வாசல்ல விளக்கு ஏத்தாம வீட்டுக்குள்ளே டைரக்டா ஏத்துறோம் அப்படின்னா டைரக்டா ஏத்திக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சப்போஸ் நம்ம வாசல்ல நிலை வாசல்ல விளக்கு வைக்கிறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அங்கதான் விளக்கு வைக்கணும். விளக்கு வச்சுட்டு வெளியில இருந்து லட்சுமியை நம்ம வீட்டுக்குள்ள கூட்டிகிட்டு வரணும். நம்ம வெள்ளிக்கிழமைனா எப்பயுமே இது பண்றது வழக்கமாச்சு. வெளியில இருக்க லட்சுமியை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வர்றதுதான். வெளியில இருந்து விளக்கு வச்சு வீட்டுக்குள்ள கொண்டுட்டு வரணும். நம்ம பூ கொஞ்சம் காம்பு இருக்கிற பூவெல்லாம் சாமிக்கு வச்சுட்டு, காம்பு இல்லாம இருக்கிற பூவெல்லாம் அதை கொஞ்சம் நம்ம பூஜைக்கு அலங்காரப்படுத்தி கீழே அபிஷேகமா பண்றதுக்காக கொஞ்சம் எடுத்து வச்சுக்குவோம். அதை அந்த விளக்கு கீழே வச்சிருக்கிற தட்டு இதுகளெல்லாம் நிரப்பி வச்சுக்கிட்டோம்னா பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். இப்போ நம்ம ஒரு பாட்டு ஒண்ணு சாமிக்கு பூஜை பண்ணும்போது எப்பயுமே கந்த சஷ்டி கவசம் ஏதாவது ஒண்ணு நம்ம நம்ம வாய் திறந்து பாடலாம். அப்படி பாட வரல அப்படிங்கிற பட்சத்துக்கு நம்ம செல்லுல டிவில ரேடியோவில் இது மாதிரில எதை வேணாலும் போட்டு விட்டு நம்ம பாராயணம் பண்ணி அபிஷேகம் பண்ணலாம். அப்படி பண்ணும்போது நம்ம அமைதியா இருக்கிற அந்த சாமியை எழுப்பி விட்டு நம்ம பண்ற மாதிரி அர்த்தம். ஃபர்ஸ்டே நம்ம பூஜா ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே நம்ம மணி இருக்குல்ல அதை எடுத்து ஒரு 4-5 டைம் நல்லா சவுண்ட் கொடுக்க அடிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம விளக்கெல்லாம் பத்த வச்சு ஆரம்பிக்கணும். அதுக்கப்புறமா தான் நம்ம பூஜை செய்ய ஸ்டார்ட் பண்ணணும். அதே மாதிரி இந்த டயத்துல நம்ம மணியை பயன்படுத்திக்கிறோம். எப்பயுமே மணியை எடுக்கிறது வலது கையில எடுத்துதான் லெப்ட் கையில மாதம். டைரக்டா போய் இடது கையில எடுத்து மணி அடிக்க ஆரம்பிக்க கூடாது. அது சாமிக்கு நக்கல் பண்ற மாதிரின்னு சொல்லி பெரியவங்க சொல்லுவாங்க. இப்போ நம்ம மொத்தமா விளக்கும் ஒத்தப்படையில ஏத்திக்கலாம். ஒரு விளக்கா மட்டும் வைக்க கூடாது. ஒரு விளக்குக்கு மேல விளக்கு நிறைய வச்சுக்கலாம். நான் ஏன் இந்த இடத்துல 3 விளக்கு வச்சிருப்பேன், சாமி கிட்ட எப்பயுமே 3 விளக்கு வச்சிருப்பேன். எனக்கு ஒத்தைப்படை 3 எண்ணெய் தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச எண்ணெய். அதனால நான் எப்பயுமே சாமி கிட்ட 3 விளக்கு வச்சு ஏத்துவேன்.
வெளியில வாசல்ல 2 விளக்கு இருக்கும், இல்ல சமயக்கட்டுல 2 விளக்கு இருக்கும். ஒத்த விளக்காவது வைக்க கூடாது அப்படிங்கறதுனால அங்கெல்லாம் வந்து 2 விளக்கு வச்சுட்டு சாமி கிட்ட மட்டும் 3 விளக்கு வச்சுட்டு பூஜை ரூம்னு தனியா இருந்துச்சுன்னா அது இன்னும் ரொம்ப விசேஷமா பண்ணலாம். பூஜை ரூம்னு என்கிட்ட கிடையாது. ஹால்ல ஒரு மேற்கு பக்க செவுத்துல கிழக்கு பக்கம் பார்த்த மாதிரி பூஜை சாமி போட்டோவை மாட்டி நான் பூஜை பண்றது வழக்கம். எப்பயுமே நம்ம பூஜை போட்டோவை மாட்டுறது வந்து கிழக்கு புறமா சாமி பாக்குற மாதிரி இருக்கணும், அப்படிதான் மாட்டி பூஜை பண்ணணும். இது ரொம்ப நல்லா விசேஷமானது. ஓம் சரவண பவ.